கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சந்திரபாபு அவர்கள், நம்முடைய உங்களுக்கு அம்மா அம்மா தெரியும். இந்தியாவில் யாரெல்லாம் எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ மாநிலங்களுக்கு எவ்வளவு முதலமைச்சர்கள் இருந்தாங்க. அம்மா அவர்கள் அம்மா மாதிரி யாரும் செஞ்சதே கிடையாது. அம்மாங்கிற பெருமை இருக்கு. அந்த பெருமை நம்முடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு தாயுள்ளத்தோடு தமிழகத்தையே நீங்க எல்லாம் ஒரு தாயா இருப்பீங்க. உங்க வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கீங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு நீங்க கரெக்டா செய்ய முடியாது. ஒரு வெற்றி கொண்டாடு. ஆனா புரட்சித்துறை அமைப்பிடல. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மக்களுக்காக உண்டு வாழ்ந்து மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள். அப்படி நடக்காது. ஒரு வாக்குறுதி இல்ல, 2 வாக்குறுதி இல்ல, 520 வாக்குறுதிகள் கொடுத்தாரம்மா. அதுல முதல்ல எல்லா குடும்ப இந்த பெண்களுக்கு எல்லாமே 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இந்தியாவில் யாரும் செய்யல அந்த மாதிரி ஆட்சி. கொரோனா வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, என்ன வந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி. கருணாநிதி 2006 சம்பவிச்சாரு. 2 ரூபாய் கொடுக்குறாங்க. பண்ண 10 ஆண்டு காலம் அந்த நாடு எங்கிட்ட தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறாரு. இளைஞர்கள் எல்லாம் ஏமாத்தாச்சு. 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. இதுக்கு 5 லட்சம் போதை கடமாக்கிட்டது. இன்னும் அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருந்தா நம்மளுக்கு அந்த பசங்களை கிடைக்க மாட்டோம். நம்ம வந்து ஜெனரேஷன் அவுட். பசங்களை கிட்ட வேண்டியதெல்லாம் பார்த்துருக்கு. ஒரு சூழ்நிலை பார்த்துருக்கீங்க. கடந்த 15 நாளுக்கு முன்னாடி போதையில என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காவிரிப்பட்டத்துல ஒரு போதையில என்ன நடந்தது தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. லட்சம் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுற்றுறான். ஒரு பையன் ஒருத்தர்ல சும்மா 6 நிமிஷத்துக்கு 26 நிமிஷத்துக்கு மட்டும் மேலே ஏற்றுட்டாரு. இந்த மாதிரி அந்த போதையில என்ன செய்யறது அவருக்கு தெரியல. இப்போ நேரத்தில் முன்னாடி அந்த போதையில ஒரு தாயை அவர் கூட 2 பேர் போயிட்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு இதுல பார்த்துருப்பீங்க. ஒரு தாய்க்குள்ள ரோட்ல வந்து போயிட்டு இருக்காரு. போதையில இருக்கிற ஒரு பையன், சாதாரண ஒரு பையன், அவனுக்கு அந்த பேர் போதையில அவன் என்ன நினைக்கிறது அப்படிதான் நடக்குது. அந்த எல்லாம் நினைப்பு பண்ணிருக்கா. அது வந்து சோசியல் மீடியா போட்டுருக்காரு. இதுமே வந்து எங்களுக்கு ஸ்கூல் போற பசங்க எல்லாம் நம்ம தைரியமா ஸ்கூல் போறா, அவங்க நல்லா வீட்டுக்கு வர நம்ப முடியாது. எல்லாம் எங்களுக்கு போது பொருட்கள் விற்கிறாங்க, இருக்கிறாங்க. இல்ல இது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது இல்ல. நம்ம போதை பொருட்கள் கொடுத்து நம்ம நாட்டை குற்றச்செயலாகிறாங்க. அதனால தயவுசெய்து நான் சொல்றது என்னன்னா, பிரியா அனுபவம் சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு என்ன 5 வருடத்துல நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளவு கொடுத்துருக்காரு? 35,000 கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கணக்கு இருக்குது நம்ம கிட்ட. ஆமாவா? கொடுத்தாங்களுக்கு கொடுக்காதவங்களுக்கு இல்ல, கொடுத்திருக்கவங்களுக்கு 35,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட எவ்வளவு வாங்கிருக்காங்க? ஒரு வீட்டுல எவ்வளவு பால் வாங்க? 1 லிட்டர் பால் வாங்கினவே கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு 30,000 ரூபாய் அதிகமா இருக்குது. 15 ரூபாய் ஒரு லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஒரு லிட்டர் 35,000 கொடுத்துருக்காரு. பால்லயே 25,000 போயிடுச்சு. கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க? இப்ப சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? எடப்பாடி சொன்ன திட்டங்கள் எல்லாம் இதுல இருக்குதா? இல்ல நோட்டீஸோட கொடுக்குற. நீங்க போய் நிதானமா படிக்கல. ஏன்னா நம்ம ஆட்சி காலத்துல அம்மாவுக்கு எம்ஜிஆர் எடப்பாடி சொன்னது உண்மையாக செய்யற ஆட்சி இது. இது நம்புங்க. ஏன்னா இது அம்மாவுடைய கொள்கையோட இருக்கிற ஆட்சி. இது ஏமாற்று எப்பவுமே ஏமாற்றது கிடையாது நம்ம இதுல. அதனால நீங்க நம்பலாம். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்த அந்த எடப்பாடி அவர்கள் சொன்னது சொன்ன மாதிரி இல்லைன்னா அதான் கொஞ்சம் நாங்க
ரெடி பண்ணி நீ முன்னாள் போயிட்டு ரெடி பண்ணி இருமா 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 அப்படியே பாருங்க ஐயோ என்ன இது இங்க பாருங்க போட்டோஸ் உண்மையான ஆட்சி கிடையாது. இங்க வரும்போது ஒரு மாசத்துல பொய்க்கு உண்மைக்கு நடந்து போர் எது ஜெயிக்கும்?